Good morning students. Application of differentiation பார்க்க போகிறோம். யூனிட் 3 இது வரைக்கும் மொத்தம் 3 யூனிட் முடிச்சிருக்கோம். இது 4ஆவதாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன். வெலாசிட்டினா திசைவேகம், அக்சலரேஷன்னா முடுக்கம். அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேஷனை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷனை அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் நிறைய ஃபார்முலாஸ் தேவைப்படுமோ நினைக்க வேண்டாம். 2-3 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சரியா, அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக செஞ்சிடலாம். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? வெலாசிட்டினா ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு தொலைவை கடந்திருக்கு. சரியா, ஒரு நேர்கோட்டில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் ஓங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து நேராக இயங்கிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுங்கிறது எஸ், எந்த டைமில் அப்படின்னா டி, அது இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருவாங்க. எஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அந்த டீக்கு நீ மதிப்பு போட டீயோட மதிப்பு மாற எஸ்ஸுக்கு மதிப்பு மாறும். சரியா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஒரு 10 மீட்டர்ஸ் போயிருக்கலாம். அடுத்து ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படின்னா 10.5 மீட்டர்ஸ் போயிருக்கலாம். சரியா, அந்த மாதிரி உனக்கு இந்த டைமுக்கு வேல்யூ மாற அந்த டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நேரம் ஆக நேர்கோட்டில் அது இயங்கிக்கிட்டே இருக்குது, நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்குது, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. டைம் மாற என்னாகும், அது நேராக போய்கிட்டே இருக்குது, டிஸ்டன்ஸ் கூடிக்கிட்டே போகும். சரியா, அவ்வளோதான். அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக கொடுப்பாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டி. எஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டி, எஃப் ஆஃப் டி. எஸ்ஸுங்கிறது என்னது, distance travel by the body after t seconds. அந்த பாடி வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, from O, a fixed point along a straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உனக்கு இன்ட்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் ஃபார்முலா. வெலாசிட்டி அட் த இன்ஸ்டன்ட் டி. டீங்கிற புள்ளியில் அதோட திசை வேகம். சரியா, டீங்கிற டைமில் வெலாசிட்டி அட் த இன்ஸ்டன்ட் டி இஸ் v equal to ds by dt. v equal to ds by dt ன்னு அர்த்தம். எஸ்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க, எதை பொறுத்து, டீயை பொறுத்து. எஸ்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க, டீயை பொறுத்து. ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைன் ஆஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சலரேஷனுங்கிறது டிஃபைன் ஆஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச்னா டிஃப்ரென்ஷியேட்னு அர்த்தம். சரியா, சின்ன சேஞ்ச், இந்த சேஞ்சை தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷனாக டெவலப் பண்ணியிருக்கோம். வெலாசிட்டியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. சரியா, ஏற்கனவே எஸ் இருக்கும், எஸ்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அந்த வெலாசிட்டியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்கும். சரியா, அப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியும், எஸ்ஸை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான்னு தெரியும். எஸ்ஸை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அல்லது வெலாசிட்டி ஏற்கனவே ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், அந்த வியை 1 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கொடுத்துருக்குறது எஸ், அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது வி, அந்த வியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ. வினா வெலாசிட்டி, ஏனா ஆக்சலரேஷன். இவ்வளோதான். சரியா, கொடுத்துருக்கிறது எஸ் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வி கண்டுபிடிக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஏ கண்டுபிடிக்கணும். உனக்கு இதில் ஞாபகம் இருக்க வேண்டிய ஃபார்முலா, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஃபார்முலா போதும். எஸ் டிஎஸ் பை டிடி. எஸ்ஸில் வந்து கான்ஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. எப்போவுமே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு தானே படிப்போம். அதே மாதிரி டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னு பார்ப்போம், 2xன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டி ஸ்கொயரை பண்ணால் 2t. அடுத்து எக்ஸ் கியூபை பண்ணால் 3t ஸ்கொயர். அதே மாதிரி டி கியூபை பண்ணால் 3t ஸ்கொயர். சரியா, எக்ஸ் கியூப்னா 3x ஸ்கொயர், அதே மாதிரி டி கியூப்னா 3t ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது, அவ்வளோதான். சரியா, நல்லா தரவு பண்ணிக்கோ. கான்ஸ்டன்ட் நம்பர் அல்லது எழுத்து தனியாக வந்தால் 0, டி மட்டும் வந்துச்சுன்னா 1, டி ஸ்கொயர்னா 2t, டி கியூப்னா 3t ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, டி கியூபை பண்ணால் 3t ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோ. அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடி அப்படின்னு இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஃபைண்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு என்னது, ds by dt.
and substitute t equal to 0. வெலாசிட்டி கண்டுபிடிச்சி அதில் t எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் 0ன்னு போடுறோம். இனிஷியல் ஆரம்பம். சரியா? நம்ம வந்து நேர்கோட்டில் இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஆரம்பிக்கும் போது உள்ள வெலாசிட்டி. ஆரம்பிக்கும் போதுன்னா என்ன அர்த்தம்? மூவ் ஆகிருக்க மாட்டோம். டைம் வந்து கடந்திருக்காது. அப்போ t ஈக்குவல் டு 0. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிரும். அப்போ ds/dt கண்டுபிடிச்சி டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறது. அடுத்து வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அப்படி கேட்டிருக்காங்கன்னு வை. அப்போ என்ன செய்யணும்? ஃபைண்ட் வெலாசிட்டி அண்ட் சப்ஸ்டியூட் t ஈக்குவல் டு 3. சரி, அந்த சம்மில் உனக்கு கேட்டால் எப்படி செய்யணுங்கிறது தான். வெலாசிட்டி வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி கிடைக்கப்பறம் அதில் எல்லா டீயில் ஃபுல்லாக என்னென்னு பண்ணணும்? என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து சில கொஸ்டினில் ஃபைண்ட் த டைம் வென் த வெலாசிட்டி வேனிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேனிஷஸ்னால் என்னன்னா பிகம் ஜீரோன்னு அர்த்தம். எது ஜீரோ? வெலாசிட்டி பிகம் ஜீரோ. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபைண்ட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ds/dt சப்ஸ்டியூட் v ஈக்குவல் டு 0. வெலாசிட்டி வேனிஷஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டி பிகம் 0. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 போடணும். அப்புறம் சால்வ் பண்ணணும். நமக்கு ஏதாவது t³ அந்த மாதிரி இருக்கும். t³ + t இருக்கும். அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். 3t² + 1 அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போடு. அது 0ன்னு போட்டதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டீக்கு ஆன்சர் கிடச்சிரும். டீயோட வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான். சரியா? இப்போ ஃபைண்ட் த டைம் when the velocity vanishes அப்படி இருந்ததுன்னா வெலாசிட்டிக்கு நம்ம 0 போடணும். 0 போட்டுட்டு டைம் கண்டுபிடிக்கணும். அடுத்து நோட் அட் மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. சில ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவேன். சில சம்மில் அட் மேக்ஸிமம் ஹைட் ஏதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேர்கோட்டில் இயங்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம்? வேர்ட்டிக்கலி செங்குத்தாக மேல் நோக்கி நகழுதுங்கிற மாதிரி வரும். செங்குத்தாக மேல் நோக்கி நகழுதுன்னு வரும். அப்படி மேலே போகுது அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஹைட் எதுவும் ரீச் பண்ணுச்சுன்னா அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 ஆயிரும். ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெலாசிட்டி 0 ஆகிட்டு அதுக்கப்புறம் டவுன் கீழே வரும். சரியா? இப்போ ஒரு ஸ்டோன் ஏதோ த்ரோ பண்ணுற கரெக்டாக வந்து நேராக அப்படி மேலே போடுறேன்னா அந்த பால் ஏதாவது போடுறோன்னு வச்சுக்கோ, மேலே வந்து அதோட மேக்ஸிமம் ஹைட்டை அதை ரீச் பண்ணிவிட்டு ஒரு செகண்டில் அது ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்து கீழே வரும். சரி, அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 ஆகுதுங்கிற பாயிண்ட்டை நீ நோட் பண்ணிக்கோ. அடுத்து நம்ம வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அக்சலரேஷன் சொல்லியிருக்கோம். சரியா? ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அக்சலரேஷன். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்ற ஆன்சருக்கு என்னென்னு போடுவோம்? யூனிட் பெர் செகண்ட். அடுத்து ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அக்சலரேஷன் கிடைக்கும். அக்சலரேஷனுக்கு ஆன்சருக்கு அப்புறம் என்ன எழுதணும்? யூனிட் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி எழுதணும். சரி, அந்த நோட்ஸ் ஃபுல்லாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிஷியல் வெலாசிட்டினா என்னது? வெலாசிட்டி கண்டுபிடிச்சி டீக்கு பதிலாக 0 போடணும். வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு என்ன செகண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபைண்ட் த டைம் வென் வெலாசிட்டி வேனிஷஸ், இல்லைன்னா ஃபைண்ட் த டைம் வென் அக்சலரேஷன் வேனிஷஸ் அந்த மாதிரி கேட்டாங்க. இல்லாட்டா வென் வெலாசிட்டி பிகம் 0 அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னது பிகம் 0ன்னு கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 போட்டு சால்வ் பண்ணாலே கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? டீக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவையான டைம். அந்த டயத்தில் வேறு வெலாசிட்டி அக்சலரேஷன் கண்டுபிடினா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த வெலாசிட்டியில் அந்த டயத்தை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கு கிடச்சிரும். அடுத்து மேக்ஸிமம் ஹைட்டில் v ஈக்குவல் டு 0. யூனிட் வெலாசிட்டிக்கு யூனிட் பெர் செகண்ட், அக்சலரேஷனுக்கு யூனிட் பெர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து சம் பாரு. இஃப் s ஈக்குவல் டு 5t² + 60 ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். சரியா? இப்போ கொடுத்துருக்கிறது s. எப்போவுமே என்ன சொன்னேன்? s ஈக்குவல் டு f ஆஃப் t, ஃபங்க்ஷன் ஆஃப் t. t² t³ இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி வேணும்னா என்ன செய்யணும்? எஸ்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்.
அப்புறம் at t equal to 3 seconds. அப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைக்கிற vல tக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, செய்யலாமா? ஃபஸ்ட்டு பாரு. டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் தேவைப்படாது, சிம்பிள் ஃபார்முலா தான். அப்போ வெலாசிட்டி v ds/dt. சரியா, 5t² இருக்குது, 5 கான்ஸ்டன்ட். t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t ப்ளஸ் 6 t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 5 2s are 10, ஒரு t இருக்குது 10t ப்ளஸ் 6 into 1 என்ன வரும் 6. அப்போ v ஈக்குவல் டு 10t ப்ளஸ் 6. வெலாசிட்டிக்கு என்ன போட்டுக்கலாம்? யூனிட் பெர் செகண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். உனக்கு வெலாசிட்டி மட்டும் கேட்கல, at t equal to 3 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்ச வெலாசிட்டியில் t எங்கே வருதோ அங்கே மட்டும் tக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் 36 வருது. ஆன்சருக்கு அப்புறம் யூனிட் பெர் செகண்டுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது the distance time formula is given byன்னு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. t ஸ்கொயரை வச்சு find the initial velocity. இனிஷியல் வெலாசிட்டினா என்ன சொல்லியிருக்கேன்? வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கோ. எப்படி? ஒரு தடவை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஸ் கொடுத்துருக்க எஸ்ஸை கொடுக்குற டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்னவா? டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலாவா? ஏன்னா எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ், டீங்கிறது டைம். சரியா, அது வந்து டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன் தான் இது. அதனால் எந்த நேம்லனாலும் கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்க சம அப்படியே எழுதிக்கோ. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். v ஈக்குவல் டு ஃபார்முலா v ஈக்குவல் டு ds/dt. ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்து 2 கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். t கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3t². அப்புறம் -5 கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். t ஸ்கொயரை பண்ணால் 2t ப்ளஸ் 7 கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்புறம் -4 வெறுமன நம்பர் வந்திருக்கு, வெறும் நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 6t² minus 10t plus 7 யூனிட் பெர் செகண்ட். இனிஷியல் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? கண்டுபிடிச்ச வெலாசிட்டியில் டீக்கு பதிலாக 0 போடு. டி எங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் 0 ஆயிரும். அப்போ 7 மட்டும்தான் இருக்கும் நமக்கு. 7 யூனிட் பெர் செகண்ட். Find the acceleration when t equal to 3 seconds. Acceleration கண்டுபிடிக்கணுமா 3 செகண்ட்ஸில் for the particle whose equation of motion is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னாலும் சரி, டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலானாலும் சரி, எல்லாமே சேம் தான். அக்சலரேஷனுங்கிறதுனால நம்ம எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டினா ஒரு தடவை பண்ணால் போதும். எஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. வெலாசிட்டி ஈக்குவல் டு ds/dt ஃபார்முலா. ds/dt எழுத தெரிலன்னா வெறுமனே வீன்னு போட்டுக்கோ. 4 அப்படியே வச்சுக்கோ. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. -5 அப்படியே வச்சுக்கோ. t ஸ்கொயரை பண்ணால் 2t ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கோ. t கியூபை பண்ணோம்னா 3t². சிம்பிளிஃபை பண்ணு. 4 - 10t ப்ளஸ் 6t² வந்துடும். இது வந்து என்னது? வெலாசிட்டி. அடுத்த அக்சலரேஷன் வேணும்னா கண்டுபிடிச்ச வெலாசிட்டியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கண்டுபிடிச்ச வெலாசிட்டியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. a ஈக்குவல் டு dv/dt. சரியா, 4 கான்ஸ்டன்ட் தனியாக வந்திருக்கு. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. -10 டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்து t² பண்ணால் 2t. சரியா, இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. -10 ப்ளஸ் 12t. இப்போ பாசிட்டிவாக இருக்கிறத ஃபஸ்ட் வச்சுக்கோ, நெகட்டிவாக இருக்கிறத ரெண்டாவது வச்சுக்கோ. 12t - 10 யூனிட் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா அக்சலரேஷன் வென் டைம் கொடுத்துருக்காங்க. வென் t ஈக்குவல் டு எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 செகண்ட்ஸ். நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அக்சலரேஷனில் t எங்கே வருதோ அங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணு. 12 இன்ட்டு டீக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் கிவன் போட்டு எஸ்ஸுக்கு ஒரு பெரிய ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அக்சலரேஷன் வென் த வெலாசிட்டி வேனிஷஸ்.
and find the initial velocity. இது வந்து பெரிய கொஸ்டின், சரியா? இது பெரிய கொஸ்டின், எக்ஸசைஸில் உள்ளது தான். சரியா? உனக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோ. எஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாரு. ஃபைண்ட் த அக்ஸலரேஷன். ஃபைண்ட் த அக்ஸலரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். எப்போ? when the velocity vanishes. when the velocity vanishes. அப்போ when velocityனா v, vanishesனா equal to 0. இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு ரொம்ப நல்லது, சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? அக்ஸலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்போ, எந்த டயத்தில் கண்டுபிடிக்கணும்? வென் வெலாசிட்டி 0. வெலாசிட்டி எந்த புள்ளியில் 0 ஆகுதோ அந்த நேரத்தில், வெலாசிட்டி எப்போ வந்து 0 ஆகுதோ அந்த நேரம் அக்ஸலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோ, சரியா? அக்ஸலரேஷன் என்ன? வென் வெலாசிட்டி வேனிஷஸ், வெலாசிட்டி 0 ஆகும்போது, சரியா? அடுத்து ஃபைண்ட் த இனிஷியல் வெலாசிட்டி. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிச்சி டீக்கு பதிலாக 0 போட்டால் போதும், இனிஷியல் வெலாசிட்டி கிடச்சிரும். ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொடுத்துருக்க எஸ்லேருந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டியும், கண்டுபிடிச்ச வெலாசிட்டியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அக்ஸலரேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. v ஈக்குவல் டு ds/dt. அப்புறம் t கியூப் பண்ணால் என்ன வரும்? 3t². t ஸ்கொயரை பண்ணால் 2t. t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நம்பர் தனியாக வந்துச்சுன்னா 0. சிம்பிளிஃபை பண்ணு, இந்த ஆன்சர் கிடச்சிரும், சரியா? சிம்பிள் தான். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிரும். அடுத்து நம்மளோட வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அக்ஸலரேஷன் கிடச்சிரும். t ஸ்கொயரை பண்ணால் 2t, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, நம்பர் தனியாக வந்தால் 0. அப்போ 12t + 6. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஃபைண்ட் அக்ஸலரேஷன். அப்போ ஏ தான் கொஸ்டின் மார்க், ஏ தான் கண்டுபிடிக்கணும். வென் வெலாசிட்டி பிகம் 0, வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது. அப்போ v ஈக்குவல் டு 0. நம்ம கண்டுபிடிச்ச v என்னது? 6t² + 60 - 72 ஈக்குவல் டு 0ன்னு போடணும். சரி, பெரிய பெரிய நம்பராக இருக்குது, அதனால் இந்த ஈக்குவேஷனை மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம்? 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? t² + t - 72 6ஆல் டிவைட் பண்ணால் 12 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சால்வ் பண்ணணும். when v ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கண்டுபிடிச்ச vயை 0 போட்டுட்டோம். அதுலேருந்து நம்ம டைம் கண்டுபிடிக்கணும், சரியா? v 0 ஆகும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நடக்கும்போது அப்படின்னா எத்தனை மணிக்கு நடக்கும்? அது நடக்கும்போது நீ செய்யி அப்படின்னா நம்ம அது எத்தனை மணிக்குன்னு நம்ம கணக்கு பண்ணுவோம், சரியா? இது நடக்கும்போது நம்ம அங்கே போகணும் அப்படின்னா அது எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கொஸ்டின், சரியா? அப்போ வென் v ஈக்குவல் டு 0னா எப்போ? வென் அப்படின்னாலே டைம் தான். அப்போ t என்னன்னு பார்க்கணும், சரியா? இப்போ டீக்கு வேல்யூ பாரு, நமக்கு என்ன கிடைக்குது? -4 3 ஈக்குவல் டு 0 போட்டு அங்கே கொண்டு போனோன்னா இந்த t + 4 0 போட்டோம்னா t ஈக்குவல் டு -4. t -3 0 பண்ணோம்னா t ஈக்குவல் டு +3 கிடச்சிரும். இதில் எது பாசிட்டிவாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிடணும், சரியா? டைம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், சரியா? டைம் வந்து என்னது? காலம் போனால் திரும்ப கிடைக்காது, சரியா? டைம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நம்ம டைம் சொல்லும் போது பாசிட்டிவாக தான் சொல்லுவோம், நெகட்டிவில் சொல்ல மாட்டோம், பின்னோக்கி போக முடியாது. அப்போ மைனஸ் கிடையாது. t ஈக்குவல் டு 3 செகண்ட் மட்டும்தான். when v ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? when v ஈக்குவல் டு 0, v 0வாக எப்போ இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. என்ன கண்டுபிடிக்கும்? 3 செகண்ட்ஸில் அந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆக ஆரம்பித்து 3 செகண்டில் வெலாசிட்டி 0 ஆகுது. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வெலாசிட்டி 0 ஆகும்போது அக்ஸலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ v ஈக்குவல் டு 0 ஆகும்போது a வேல்யூ என்ன? அப்போ 3 செகண்ட்ஸில் a என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், சரியா? அப்போ அக்ஸலரேஷன் a when v ஈக்குவல் டு 0 அப்படின்னா a when t ஈக்குவல் டு 3 செகண்ட், சரியா? v எப்போ 0 ஆகுது? 3 செகண்ட்ஸில். அப்போ அந்த 3 செகண்டில் a என்னன்னு கண்டுபிடி. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச அக்ஸலரேஷனில் t எங்கே வருதோ அந்த t இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு, a கிடச்சிரும். அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டியில் t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், இனிஷியல் வெலாசிட்டி கிடச்சிரும். அடுத்து ஒரு கொஸ்டின். The distance s meters traveled by a body in t seconds
is given by the formula s equal to t cube minus 6t square plus 12t plus 8 அப்படி கொடுத்துருக்காங்க. Find its velocity when the acceleration is 0 and calculate the acceleration when the velocity is 0. என்ன கேட்டிருக்காங்க? acceleration 0 ஆகும்போது velocity என்ன? அதே மாதிரி velocity 0 ஆகும்போது acceleration என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது given. அடுத்து velocity என்ன when acceleration 0. அடுத்து acceleration என்ன when velocity 0. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? எஸ்லேருந்து v என்ன a என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர், டி ஸ்கொயரை பண்ணால் 2t, டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, நம்பர் தனியாக இருக்குது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ v ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிச்ச vயை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி a கிடைக்கும், அக்சலரேஷன் கிடைக்கும். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 12 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 60 மைனஸ் 12. இப்போ அக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த வெலாசிட்டி வென் த அக்சலரேஷன் 0. அப்போ வெலாசிட்டி ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. வென்னுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வென் த அக்சலரேஷன் 0. அப்போ ஏ ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏயை ஈக்குவல் டு 0ன்னு போடு. 60 மைனஸ் 12. 0 போடும்போது டீக்கு மதிப்பு கிடச்சிரும் 2. அப்போ அக்சலரேஷன் எப்போ 0 ஆகுது? 2 செகண்ட்ஸில். அப்போ அந்த 2 செகண்ட்ஸில் அக்சலரேஷன் 0 ஆகும்போது v என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்சலரேஷன் 0 ஆகும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸில் v என்ன? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெலாசிட்டி வென் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? வெலாசிட்டி v at t ஈக்குவல் டு 2. நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா? வெலாசிட்டி அக்சலரேஷனும் அதில் vயில் t எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன். செகண்ட் சப்டிவிஷன். ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் அக்சலரேஷன் வென் வெலாசிட்டி 0. இப்போ வென்னுக்கு அப்புறம் உள்ளது தான் நம்ம எடுத்து செய்யணும். வென் வெலாசிட்டி 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டியை 0ன்னு போடு. அப்போ எல்லாமே 3 மல்டிபிளாக இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணு. அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 4. அப்போ நமக்கு என்ன பண்ணிடலாம்? டி மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணலாம். டி மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணால் டி ஈக்குவல் டு 2 கிடச்சிரும். சரியா? 2, 2 ஒரே டைம் தான் கிடைக்குது. சரியா? அப்போ டி ஈக்குவல் டு 2. அப்போ வெலாசிட்டி எப்போ 0 ஆகுது? 2 செகண்ட்ஸில். அப்போ அதே நேரத்தில் அக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போனா அக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்ச அக்சலரேஷனில் டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். நீ சிம்பிளாக கூட ஆன்சர் மட்டும் எழுதலாம். அந்த ரெண்டு லைன் கூட தேவையில்லை, நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். சரியா? அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம்? அக்சலரேஷனில் டி எங்கே வருதோ அங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணிடு. அதுவும் 0 தான் வருது ஆன்சர். இது ஒர்க்டு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். அடுத்து ஃபைண்ட் த டைம் வென் வெலாசிட்டி பிகம் 0. வெலாசிட்டி கண்டுபிடிச்சி 0 போடு, டைம் கிடச்சிரும். அடுத்து வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன் ஆஃப்டர் t செகண்ட்ஸ். டீனா அப்படியே வச்சுக்கலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நீ தான் பார்க்கணும். அடுத்து ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன் அட் த எண்ட் ஆஃப் 10 செகண்ட்ஸ். அப்போ எஸ் கொடுத்துருக்காங்க. 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணு? டீயில் 10 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அக்சலரேஷன் கண்டுபிடிச்சிக்கோ. இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அக்சலரேஷன் கிடைக்கும். அதுலேயும் டீக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணு. அக்சலரேஷன் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து பாரு, இது வரைக்கும் உள்ள சம்மில் நமக்கு வெறுமனே கான்ஸ்டன்ட் டி ஸ்கொயர், டி கியூப் இது மட்டும் தான் வந்துச்சு. இந்த சம்மில் தான் காசும் சைனும் வருது. சரியா? என்ன கொஸ்டின்னு கவனிச்சுக்கோ. ஃபைண்ட் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஹூஸ் டிஸ்டன்ஸ் டைம் ரிலேஷன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் டைம் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டைம்னாலே என்னது தான்? எஸ் தான். அப்போ கிவன் எஸ் ஈக்குவல் டு 8 cos 2t ப்ளஸ் 4 sin tன்னு வச்சுக்கலாம். இப்போ வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி தானே கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 8 cos tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. cos 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் sin 2t. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் வரும்.
2t இருக்கிறதுனால பக்கத்தில் என்ன பண்ணணும், இன்ட்டு 2 போடணும். ஒருவேளை 3t இருந்ததுன்னா இன்ட்டு 3 போடுவோம். சரியா? அடுத்து ப்ளஸ் ஃபோர் சைன் டீன்னு மட்டும் இருந்தது. 4 கான்ஸ்டன்ட் சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காஸ் டி வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். இனிஷியல் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 0 போடும். அப்போ சைன் 0 காஸ் 0. நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? காஸ் 0வோட வேல்யூ தான் 1ன்னு தெரியும். சைன் 0வோட மதிப்பு 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 4 மட்டும் வரும் ஆன்சர். வெலாசிட்டிங்கிறதுனால யூனிட் பெர் செகண்ட். அடுத்த கொஸ்டின் பாரு, முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். The distance s described by a particle in time t seconds is given by. அதாவது இந்த ஃபார்முலாவுக்கு பல விதமாக சொல்லுவாங்க. உனக்கு டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலான்னு கொடுப்பாங்க, இல்லாட்டா இந்த மாதிரியும் சொல்லலாம். s ஈக்குவல் டு ae பவர் t ப்ளஸ் be பவர் மைனஸ் t. சரியா? ae பவர் t ப்ளஸ் be பவர் மைனஸ் t. ஷோ தட் the acceleration is always equal to the distance passed over. என்ன காமிக்கணும்னா acceleration is always equal to the distanceன்னு கேட்டிருக்காங்க. acceleration எப்போவுமே டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. சரியா? டிஸ்டன்ஸுங்கிறது கொடுத்துருக்குற சம், எஸ்ஸுங்கிறது தான் என்னது, டிஸ்டன்ஸ். அப்போ ஏங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? acceleration 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஏ கண்டுபிடிப்போம். இப்போ 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் அந்த டிஸ்டன்ஸே திரும்ப வருதுங்கிறத சொல்லணும். இப்போ கொடுத்துருக்கிறது எஸ், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு வெலாசிட்டி கிடைக்கும், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு ஏ கான்ஸ்டன்ட், இ பவர் டியை பண்ணால் இ பவர் டி ப்ளஸ் பி கான்ஸ்டன்ட், இ பவர் மைனஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு -1, இல்லைன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் டின்னு வச்சுக்கோ. அப்போ ஏ இ பவர் டி மைனஸ் பி இ பவர் மைனஸ் டின்னு வந்துடும். அதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ஏ இ பவர் டி மைனஸ் பி இ பவர் மைனஸ் டி எப்போனா என்ன வரும்? மைனஸ் இ பவர் மைனஸ் டி. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ். இதுதான் நமக்கு கொடுத்துருந்த சம் ஈக்குவல் டு எஸ். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எஸ்ன்னு கிடச்சிருக்கு. therefore acceleration is always equal to the distanceன்னு முடிச்சிடலாம். அடுத்ததும் அதே மாதிரி தான், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? s ஈக்குவல் டு டி கியூப் மைனஸ் 9t ஸ்கொயர் ப்ளஸ் 24t. Find the time when the velocity is 0. First subdivision என்ன கேட்டிருக்காங்க? Find the time when the velocity is 0. Also find the velocity when acceleration is 0. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டும், அதையும் ஒரு 1 2ன்னு போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு find the time. ஃபஸ்ட்டு டைம் என்ன எப்போ? when the velocity is 0, when v equal to 0. v 0வாக இருக்கும்போது டைம் என்ன அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும், டைம் கண்டுபிடிச்சா போதும் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷன் find the velocity. velocity question mark போட்டுக்கோ. when the acceleration is 0, acceleration 0வாக இருக்கும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? acceleration-க்கு 0 போட்டு கிடைக்கிற டைம் டீயை இந்த வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். சரி, அப்போ சம் செய்யலாம். கொடுத்துருக்கிறது எஸ், முதல்ல 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. டி கியூபை பண்ணால் 3t ஸ்கொயர், டி ஸ்கொயரை பண்ணால் 2t, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 18 தனியாக வந்திருக்கு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சிம்பிளிஃபை பண்ணால் இந்த வெலாசிட்டி வந்துடும். இந்த வெலாசிட்டியை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இஸ் 0. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன பண்ணணும்? 0. ஃபைண்ட் த டைம் t when velocity 0. வெலாசிட்டி எப்போ 0 ஆகுது அந்த டைமை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெலாசிட்டியை 0ன்னு போடு. த்ரீ ஸ்கொயர் மைனஸ் 18t ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0 போட்டதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? டி மெத்தடில் பிரிக்க முடியும். ஈக்குவல் டு 0ன்னு போடு. அப்போ த்ரூ அவுட்டை 3ஆல் டிவைட் பண்ணிக்கும். சரியா? டிவைட் பை 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு டி ஸ்கொயர் மைனஸ் 6t ப்ளஸ் 8ன்னு வருது. இப்போ 8 டி மெத்தடில் பிரிக்கலாம். அப்போ என்ன வரும்? 4 2s are 8 வந்துடும். நமக்கு என்னது? ப்ளஸ் 8 வரணும். நம்பர்ஸை ஆட் பண்ணால் -6 வரணும். அப்போ நான் என்ன வரும்? மேலே ப்ளஸ் வந்ததுன்னா, இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா என் நடுவில் என்ன சைன் இருக்கோ அதையே 2 நம்பருக்கும் போடு. இங்கே மைனஸ் இருக்குன்னா இதுவும் மைனஸ் மைனஸ்.
அப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதே மாதிரி ஆட் பண்ணும்போதும் -4 -2 அப்படின்னா ஆட் பண்ணும்போது என்ன ஒரு ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். அப்போ -6ன்னு வரும். அப்போ t = 2 seconds ஆர் t = 4 seconds. இப்போ t = 2 -2 0 போட்டு t = 2, t - 4 0 போட்டு t = 4. ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அப்போ டைம் நமக்கு 2 டைம் இருக்குது. 2 செகண்ட்ஸில் ஒரு தடவை எப்போன்னு கேட்டுக்கோங்க, வெலாசிட்டி இஸ் 0ன்னு போட்டிருக்கோம். சரியா, வெலாசிட்டி இஸ் 0 எப்போ கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டைம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது, ஃபைண்ட் த டைம் when velocity equal to 0. அப்போ வெலாசிட்டி 0 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி டைம் கண்டுபிடிச்சாச்சு. 2 செகண்ட்ஸ்லையும் 4 செகண்ட்ஸ்லையும் வெலாசிட்டி 0 ஆகுது. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, வெலாசிட்டி என்ன when acceleration is 0 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச அக்சலரேஷனை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அக்சலரேஷனா 60 - 18, அதை 0 போட்டால் t = 3 seconds கிடைக்குது. அப்போ என்னது, அக்சலரேஷன் எப்போ 0 ஆகுது, t = 3 secondsல. அந்த டயத்தில் வெலாசிட்டி தானே கொஸ்டின் மார்க் போட்டிருந்தோம், வெலாசிட்டியில் அந்த t = 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா அடுத்தது அதே மாதிரி தான், cos nt plus b sin nt. Prove that acceleration varies as distance. அந்த சம்மில் வந்த மாதிரியே தான். பார்த்துக்கோ, ஆன்சர் பார்த்துக்கோ, உனக்கே புரியும். cos ntயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -sin nt into n, அந்த n எல்லாத்தையும் அந்த கான்ஸ்டன்ட் மாதிரி முன்னால் சேர்த்துக்கோ. அடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம். எ ஸ்டோன் த்ரோன் வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸ். சரியா, ஒரு கல்லை வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸ் செங்குத்தாக மேல் நோக்கி எறிகிறோம். 20 m/s 20 m/s வெலாசிட்டியில். சரியா, ஒபேஸ் லா ஹைட் = 20t - 4.9 t². சரியா, ஹைட்ஸுங்கிறது என்னது, ஹைட்டு. நம்ம நேராக போணுச்சுன்னா அது டிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். செங்குத்தாக மேல் நோக்கி போகிறதுனால ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா தான், எஸ்ஸுக்கு பதிலாக ஹைட்ஸுன்னு இருக்குது. வேர் ஹைட் இஸ் இட்ஸ் ஹைட் இன் மீட்டர்ஸ் ஆஃப்டர் t seconds அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் இட்ஸ் இனிஷியல் அக்சலரேஷன். இனிஷியல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி இனிஷியல் அக்சலரேஷன் கண்டுபிடிச்சி டீக்கு பதிலாக 0 போட்டால் போதும். செகண்ட் சப்டிவிஷன், மேக்ஸிமம் ஹைட் இட் ரீச்சஸ். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன நோட் சொன்னேன், மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வெலாசிட்டி 0 போட்டு கிடைக்கிற டைமை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எது கொஸ்டின் மார்க்கு, ஹைட், மேக்ஸிமம் ஹைட். அப்போ ஹைட்ஸ் தான் கொஸ்டின் மார்க்கு. அப்போ வெலாசிட்டி 0 போட்டு கிடைக்கிற டைமை ஹைட்ஸில் கொடுத்துருக்கிற ஹைட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணேன். அடுத்து 3, டைம் வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். தரையை எப்போ அடையும். சரியா, மேல் நோக்கி வீசுகிறோம் ஒரு கல்ல. சரியா, இதுதான் கிரவுண்ட் லெவல். இங்கே தரையில் ஸ்டார்ட் பண்ணது, இதுதான் மேக்ஸிமம் ஹைட்னு வச்சுக்கோ. அந்த ஸ்டோன் இந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். அதே பாதையில் என்ன ஆயிரும், கீழே வந்துடும். சரியா, ஸ்டோனு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். அப்போ இதுதான் என்னது, ஹைட்ஸ். அப்போ ஆரம்பிக்கிற புள்ளியில் நமக்கு டைம் 0வாக இருக்கும். இப்போ டைம் 0லையும் கிரவுண்டில் தான் இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டு போயிட்டு அதே ஹைட்டு ட்ராவல் பண்ணி மறுபடியும் கீழே வந்ததுக்கப்புறமும் என்னாகும், கிரவுண்டை தொடும். சரியா, ஹிட் த கிரவுண்ட். கிரவுண்டில் 2 நேரம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் கிரவுண்டில் தான் இருக்கும். கிரவுண்டுன்னா என்னது, நம்ம வீசுகிறோம்ல அந்த இடத்துலேருந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கப்புறமும் கிரவுண்டில் இருக்கும். சரி, அது ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல எப்போதும் போல் கொடுத்துருக்கதை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி அக்சலரேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. இனிஷியல் அக்சலரேஷன் அப்படின்னா என்னது, அக்சலரேஷனில் டைமுக்கு பதிலாக 0 போடணும். அக்சலரேஷனில் டீங்கிற எழுத்தே இல்லை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்புறம் அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 தெரியும். அட் மேக்ஸிமம் ஹைட் v = 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச vயை 0 போடு, அதுலேருந்து t கிடைக்கும். சரியா, t = என்ன கிடைக்குது, 2.04 seconds. அப்படின்னா என்ன அர்த்தம், அது கிரவுண்டில் இருந்து அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதான், 2.04 seconds ஆகுதான். சரி, இது டைம் தான்.
அந்த டைமில் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும் ஹைட்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா அந்த ஃபார்முலாவில் இந்த டயத்தை சப்ஸ்டியூட் பண்ணு ஹைட்ஸ் வந்து என்னது டீயை பொறுத்து தான் மாறும் சரியா ஹைட்டோ டிஸ்டன்ஸோ அந்த டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நேர்கோட்டில் போயிட்டே இருக்குது சரியா அப்போ அந்த டைம் என்னது டீக்கு பதிலாக 2.04 சப்ஸ்டியூட் பண்ணு அவங்க 2.04 சப்ஸ்டியூட் பண்ணல என்ன பண்ணியிருக்காங்க 10/4.9 நீ கால்குலேட்டரில் செய்யும்போது இந்த வேல்யூவே நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம் இதே ஆன்சர் வந்துடும் அப்போ மேக்ஸிமம் ஹைட் என்ன வந்துடும் 20.4 மீட்டர்ஸ்னு வந்துடும் சரி இப்போ ஒரு ஞாபகம் வச்சுக்கோ தரையில் இருக்குது இது மேக்ஸிமம் ஹைட் அதை ரீச் பண்ணுறதுக்கு 2.04 செகண்ட்ஸ் ஆகுது சரியா அப்போ மேலே போகுதுக்கு அந்த மேக்ஸிமம் ஹைட்டு போகிறதுக்கு 2.04 செகண்ட்னா அங்கேருந்து தரைக்கு வரதுக்கும் என்ன ஆகும் அதே டைம் ஆகும்னு வச்சுக்கலாம் சரியா அப்படி தான் நம்ம அடுத்த இது கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைண்ட் த டைம் வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் சரியா கிரவுண்டை டச் பண்ணும்போது ஹைட் ஈக்குவல் டு 0 சரியா கிரவுண்டை டச் பண்ணும்போது ஹைட் வந்து 0 தரையில் தானே கிடக்கும் சரியா மேலே போக 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 தான் ஹைட்டு கூடும் தரையில் இருக்கும்போது அதோட ஹைட்டு 0 அந்த யூஸ் பண்ணி டைம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நம்ம என்னது செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் மெத்தட் சிம்பிள் மெத்தட் ஆல்டர் மெத்தட் இந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிக்கும் டைம் டேக்கன் பை இட் டு ஹிட் த கிரவுண்ட் தரையை அடையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் டோட்டல் ட்ராவலிங் டைம் சரியா தரையிலேருந்து மேலே போகுது மேலேருந்து கீழே வருது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு மேலே போகுது அதே டைம் தான் கீழேயும் வருதுன்னு நம்ம வைக்க போகிறோம் அப்போ 2 times டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கு ஆகிற டைம் மாதிரி 2 மடங்கு மேக்ஸிமம் ஹைட்டு போகுது மேக்ஸிமம் ஹைட்டு ட்ராவல் பண்ணி கீழே வருது சரி அப்போ 2 into மேக்ஸிமம் ஹைட் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஆன்சர் 2.04 வந்ததில்ல அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணு 4.08 அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்த்துக்கலாம் சரியா வெலாசிட்டி இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க வெலாசிட்டி ஆஃப்டர் 5 செகண்ட் 3 செகண்ட் இல்லைனா இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது அக்சலரேஷன் என்ன அக்சலரேஷன் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி என்ன அந்த மாதிரி தான் கேட்பாங்க சரியா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அக்சலரேஷன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t². இதை நீ மனப்பாடமாக பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த சம் எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.